இன்றைய செய்திகள். புதுச்சேரி மகளிருக்கு மகிழ்ச்சி செய்தி. மாத ரூபாய் 2500 வழங்க ஒப்புதல். புதுச்சேரி அரசு தரப்பிலிருந்து மகளிருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது குறித்து விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இதோ. யாருக்கெல்லாம் பலன்? 21 வயது முதல் 55 வயது வரை உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் வகிக்கும் குடும்ப தலைவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறார்கள். பயனாளிகள் எண்ணிக்கை சுமார் 6450 குடும்ப தலைவிகள் இந்த மாதம் உதவித்தொகையை பெற உள்ளனர். நிதி ஒதுக்கீடு. இதற்காக 16,11,00,000 ரூபாயை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இந்த தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் காலங்களில் இது ரூபாய் 5000 வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மே மாதத்திற்கான உதவித்தொகையை வழங்க ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். ஏப்ரல் மாதத்திற்காக 56,32,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் ஆளுநர் கையெழுத்திட்டுள்ளார். இது தவிர பெப்டிக் நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் முதியோர்களின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதுச்சேரி அரசின் இந்த நடவடிக்கை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கூடுதல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.